இருக்கிறோம். இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ரைட், நெக்ஸ்ட். கூட்டணியில் இருந்தாலுமே தவறுகளை சுட்டிக்காட்டுறது மாஜி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. சோ இந்த மின்சார கட்டணத்துக்குலாம் வந்து கூட்டணி கட்சியில ஏற்பாடு பண்றாங்க. நாங்க சொல்லியிருக்கோம், முதல் நாங்க தான் சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி பிரச்சனைக்காக பேசிட்டு வரும்போது இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். உதய மின் திட்டத்தால் வந்த பிரச்சனைகள் வேறு. யார் உதய மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது எல்லாருக்கும் தெரியும். உதய மின் திட்டத்தில் கையொப்பமிட்டதால் சேர்ந்ததால் என்னென்ன பாதிப்பு மின்சார வாரியத்திற்கு அதுவும் தெரியும். இருந்த போதிலும் இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முதலாக மாண்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால், கட்சியை பலப்படுத்தினால் 9 சீட் என்பது 18 சீட்டாக மாறும். ஏற்கனவே கடந்த காலங்களில் கூட்டணியிலேயே 20 தொகுதிகளிலே பெற்றிருக்கிற இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். எங்களுடைய தோழர்களுக்கு, எங்களுடைய தலைவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம் என்றால், வாக்கு வங்கியை அதிகப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும், கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். வலிமைப்படுத்தினால் 9 என்பது 18ஆக 20ஆக மாறும். கொலை வழக்கு மட்டும் இல்லாம ஆந்திர நிதி நிறுவனம் உள்ளிட்ட பல இதங்கள்ல வந்து பாஜகவோட பேர் அடிபடுது, முக்கியமான தலைவர்களோட பேர் அடிபடுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் நாங்க தான் சொன்னோம், ஒரே கோணத்தில் விசாரணை இல்லாமல் பல கோணங்களில் விசாரணை செய்யுங்கள், உண்மை குற்றவாளியை கொண்டு வருங்கள். மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் எப்ப சார் நியமனம்? வெகு விரைவில் நியமனம் செய்வோம், அறிவு போறோம், உங்க பத்திரிகையிலே வரும். அவர் யாருங்க சொல்றது? அவர் தான் அந்த கட்சியோட தலைவரா? அவரு கட்சி தலைவர் சொல்லிட்டோம், பதில் சொல்றோம். அவரை பதில் ஒன்றிய அரசு டோட்டல் ஃபெயிலியர். நேற்றைய தினம் கூட மீனவர் நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். எங்க சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அனுப்பியிருந்தோம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டும் தாமரை மாநாடு என்று லோட்டஸ் கான்ஃபரன்ஸ் அம்மையார் இறந்த சுஷ்மா சுவராஜ் தலைமையில் நடந்தது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் இறக்க மாட்டார்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இருந்திருக்காங்க. ரைட், தேங்க்யூ. இந்தியா கூட்டணி சார்ந்த பாராளுமன்றத்தில் மீனவர் பிரச்சனை குறித்து பேசுறதுக்கு ராகுல் காந்திக்கு நீங்க வந்து கடிதம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவாங்க, தலைவர் ராகுல் காந்தி பேச போறாரு.